சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 21. கடல் பயணம். கப்பல் வாழ்க்கை ஆரம்பத்தில் சுவாமிஜிக்கு அவ்வளவாக சுவாரஸ்யமாக இருந்திருக்காது என்பது ஊகிக்கத்தக்கதே. படுப்பதற்கு நிரந்தரமான இடமின்றி கட்டிய துணியும் கையுமாக காற்று போல் திரிபவர் அவர். கடந்த சுமார் 5 வருடங்களாக அவரது வாழ்க்கை கட்டற்று பாயும் காட்டாறு போல் சுதந்திரமானதாக இருந்தது. இப்போது உடைமைகள், பொறுப்பு, கண்காணாத தேசத்திற்கு போகிறோம் என்ற தயக்கம் எல்லாம் அவரது மனதை சற்று அழுத்தியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் ஆன்ம ஞானியும் அழகின் ஆராதகருமான சுவாமிஜி ஓரிரு நாட்களிலேயே மனத்தை சமன் செய்து கொண்டார். அறையில் இருக்கும் நேரங்களில் இறைவனில் ஆழ்ந்து அக அழகில் திளைத்தார். வெளியில் வரும்போது இறைவன் படைத்த உலகின் மகிமையில் ஆழ்ந்து புற அழகில் திளைத்தார். கடல் பயணம் சுவாமிஜிக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. எல்லையற்று பறந்து விரிந்த கடல், புரண்டோடும் அலைகள், புத்துணர்ச்சி அள்ளி தந்தபடி வீசிய காற்று, பரந்த ஆகாயம் எல்லாம் அவருக்கு புதுமையாக இருந்தது. புதிய மனிதர்கள், புதிய சூழ்நிலை, புதிய உணவு அனைத்தையும் மெல்ல மெல்ல பழகி கொண்டார் அவர். வெள்ளையர்களின் பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டார். சக பயணிகளும் அவரில் ஒரு வித்தியாசமான மனிதரை கண்டனர். பண்பான அவரது நடத்தை, கனிவான பார்வை, களங்கமற்ற முகம், முகத்தில் பொலிந்த தெய்வீகம், காவி உடை எல்லாம் பிறரை அவர் மீது மரியாதை கொள்ள செய்தன. குறிப்பாக கப்பல் கேப்டன் சுவாமிஜியால் பெரிதும் கவரப்பட்டார். நேரம் கிடைத்த போதெல்லாம் அவர் சுவாமிஜியிடம் வந்து பேசினார். சுவாமிஜி ஓய்வாக நடக்கும் நேரங்களில் கலந்து கொண்டார். சுவாமிஜிக்கு கப்பலை சுற்றி காண்பித்து அதன் எந்திரங்கள் பற்றி விளக்கி கூறினார். சுவாமிஜியுடன் ஏற்கனவே பம்பாயில் அறிமுகமான சாபில் தாஸ் என்பவரும் கப்பலில் பயணம் செய்தார். அவர் சுவாமிஜியுடன் நெருங்கி பழகியதாகவோ வேறு உதவிகள் செய்ததாகவோ தெரியவில்லை. இந்த பயண விவரங்களை சுவாமிஜியின் வார்த்தைகளிலேயே காண்போம். பம்பாயிலிருந்து கொழும்பு போய் சேர்ந்தோம். கிட்டத்தட்ட அன்று முழுவதுமே கப்பல் துறைமுகத்தில் நின்றது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நகரத்தை சுற்றி பார்த்தோம். தெருக்கள் வழியாக சென்றோம். எனக்கு நினைவில் உள்ளது புத்தர் கோயில் ஒன்று. புத்த பகவானின் மிகப்பெரிய திருவுருவம். அவர் சாய்ந்தவாறு அமர்ந்து நிர்வாண நிலையை எய்துகின்ற நிலை அது. கோவிலில் உள்ள மத குருமார்களுடன் பேச முயன்றேன். ஆனால் அவர்களுக்கு சிங்களம் தவிர வேறெந்த மொழியும் தெரியவில்லை. எனவே எனது முயற்சியை கைவிட வேண்டியதாயிற்று. அங்கிருந்து 80 மைல் தொலைவில் மத்திய இலங்கையில் உள்ளது கண்டி நகரம். இலங்கை பௌத்த மதத்தின் மையம் இது. அங்கே போவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இங்குள்ள பௌத்த இல்லறத்தினர் ஆண் பெண் அனைவரும் அசைவ உணவு உண்கின்றனர். மத குருமார்கள் மட்டுமே சைவ உணவினர். சிங்களர்களின் உடையும் முகமும் உங்கள் தமிழர்களுடையது போல்தான் இருக்கிறது. அவர்களது மொழி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உச்சரிப்பை கேட்டால் அது உங்கள் தமிழ் மொழி போலவே உள்ளது. கப்பல் அடுத்ததாக நின்ற இடம் பினாங்கு. மலேயா தீபகற்பத்தில் கடலோர நிலத்துண்டு இது. மலேயா மக்கள் முகமதியர்கள். பண்டைய நாளில் இவர்கள் பிரபலமான கடல் கொள்ளையர்களாக இருந்தார்கள். வியாபாரிகளுக்கு குலை நடுக்கத்தை கொடுத்தவர்கள். ஆனால் இன்று சுழல் மேடைகளுடன் கூடிய கப்பல்களில் உள்ள பெரும் துப்பாக்கிகள் மலையர்களை கொடுமையற்ற வேறு பிழைப்பு வழிகளை நாடுமாறு கட்டாயப்படுத்திவிட்டன. பினாங்கிலிருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் உயர்ந்த மலைகளுடன் கூடிய சுமத்ரா தீவை தொலைவில் கண்டோம். பண்டைய நாட்களில் கடற்கொள்ளையர்கள் விரும்பி உலவுகின்ற பல இடங்களை கேப்டன் எனக்கு காட்டினார். ஸ்ட்ரெயின்ஸ் செட்டில்மெண்டின் தலைநகரம் சிங்கப்பூர். அங்கு தாவர ஆராய்ச்சிக்கான அழகிய தோட்டம் ஒன்று உள்ளது. அதில் மிக சிறந்த பனை வகைகள் உள்ளன. அழகிய விசிறி போன்று ஓலை கொண்டதான பயணிகளின் பனை இங்கு ஏராளமாக வளர்கிறது. எங்கும் கரைப்பலா மரங்கள் வளர்ந்துள்ளன. தமிழ்நாட்டில் மாமரம் ஏராளமாக காணப்படுவதைப் போல பிரசித்தி பெற்ற மங்குஸ்தான் மரங்கள் இங்கு ஏராளம் உள்ளன. ஆனால் மாம்பழம் இணையற்றது. இங்குள்ளவர்கள் கிட்டத்தட்ட தமிழர்களைப் போன்றே உள்ளனர்.
ஆனாலும் தமிழர்களின் கருநிறத்தில் பாதி கூட இவர்களிடம் இல்லை. சிங்கப்பூரில் அழகிய கண்காட்சி சாலையும் உள்ளது. வெற்றிலை பழக்கமும் இன்ப நாட்டமும் இங்கே அதிகமாக காணப்படுகிறது. இங்கே குடியேறியுள்ள ஐரோப்பியர்கள் ஏதோ முதற்கடமை போலவே இவற்றில் ஈடுபடுகிறார்கள். அடுத்து ஹாங்காங். ஏதோ சீன எல்லைக்குள் வந்துவிட்டது போல் உள்ளது. சீன அம்சங்கள் இங்கே அவ்வளவு அதிகம் உள்ளன. தொழில்கள் அனைத்தும், வர்த்தகம் முழுவதும் சீனர்களின் கையில்தான். ஹாங்காங் உண்மையில் சீன பகுதியே. கப்பல் நங்கூரம் பாய்ச்சி நின்றதுமே பிரயாணிகளை கரைக்கு ஏற்றி செல்வதற்காக நூற்றுக்கணக்கான சீன படகுகள் வந்து மொய்த்து கொள்கின்றன. 2 சுக்கான்களை உடைய இந்த படகுகள் விசித்திரமானவை. படகோட்டி தன் குடும்பத்துடன் படகிலேயே வசிக்கிறான். பெரும்பாலும் மனைவியே சுக்கான்களை இயக்குகிறாள். ஒரு சுக்கானை கைகளாலும் மற்றதை ஒரு காலாலும் அவள் இயக்குகிறாள். அவர்களில் 190 பேரின் முதுகில் ஒரு குழந்தை கட்டப்பட்டிருப்பதை காணலாம். அதன் கைகளும் கால்களும் சுதந்திரமாக விடப்பட்டிருக்கும். அந்த தாயோ இப்போது தனது ஆற்றல்களை எல்லாம் கொண்டு செயலாற்றுவாள். மறுகணம் பெரும் சுமைகளை தள்ளுவாள். வியப்பூட்டும் வேகத்துடன் படகுக்கு படகு தாவுவாள். அப்போதெல்லாம் இளம் சீனன் தன் தாயின் முதுகில் அமைதியாக தொங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சி வினோதமாக இருக்கும். அந்த இடத்தில் வந்து போகின்ற படகுகளும் நீராவி படகுகளும் ஏராளம். அந்த குழந்தை ஒவ்வொரு கணமும் ஆபத்தான நிலையில் உள்ளான். அவனது தலை மற்ற உறுப்புகள் யாவும் தூள் தூளாக்கப்பட்டு விடும்போல் தோன்றுகிறது. அவன் அதையெல்லாம் ஒரு சிறிதும் பொருட்படுத்துவதாக தெரியவில்லை. இந்த விரைவான வாழ்க்கையில் அவனுக்கு சுவை எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. வேகத்துடன் வேலையில் ஈடுபட்டுள்ள அவனது தாய் இடையிடையே தருகின்ற அரிசி பணியார துண்டு ஒன்றை பிட்டு பார்த்து அதன் அமைப்பு கூற்றை ஆராய்ந்து அறிவதிலேயே அவன் பூரண திருப்தி அடைந்து விடுகிறான். சீன குழந்தை ஒரு விதத்தில் தத்துவ ஞானி. நமது இந்திய குழந்தைகள் தவழ்வதற்கு கூட இயலாதிருக்கும் அந்த பருவத்திலேயே அவன் உழைக்க தொடங்கி விடுகிறான். தேவையின் தத்துவத்தை அவன் நன்றாக அறிந்துள்ளான். சீன இந்திய நாகரிகங்கள் வளராமல் இருந்து வந்திருப்பதற்கு ஒரு காரணம் அவர்களின் பயங்கர வறுமைதான். சாதாரண இந்து அல்லது சாதாரண சீனன் பயங்கர வறுமை நிலையிலேயே நாள்தோறும் உழல்வதால் வேறு எதையும் நினைப்பதற்கு கூட அவனுக்கு அவகாசம் இல்லை. ஹாங்காங் மிகவும் அழகான நகரம். குன்றுகளின் சரிவுகளிலும் உச்சியிலும் கூட நகரம் அமைக்கப்பட்டுள்ளது. அவை மற்ற பகுதிகளை விட குளிர்ச்சியானவை. மலையின் உச்சிக்கு டிராம் பாதை செல்கிறது. இது கிட்டத்தட்ட செங்குத்தாகவே உள்ளது. நீராவி சக்தியால் கம்பியின் மூலம் அது இழுக்கப்படுகிறது. நாங்கள் ஹாங்காங்கில் 3 நாட்கள் தங்கினோம். அங்கிருந்து கான்டன் நகரை கண்டோம். அது ஒரு நதியிலிருந்து 80 மைல்கள் தள்ளி இருக்கிறது. மிகப்பெரிய நீராவி கப்பல்கள் செல்லும் அளவிற்கு அந்த நதி பெரியது. கான்டனுக்கும் ஹாங்காங்கிற்கும் இடையில் பல சீன நீராவி கப்பல்கள் போய் வருகின்றன. ஒரு நாள் மாலை அந்த கப்பல்களுள் ஒன்றில் ஏறி மறுநாள் அதிகாலையில் கான்டனை அடைந்தோம். அங்குதான் என்ன காட்சி! ஒரே பரபரப்பும் படு வேகமான செயலும் தான். எத்தனை படகுகள்! அவை கிட்டத்தட்ட நதியின் பரப்பையே மறைத்து விடுகின்றன. வியாபார படகுகள் மட்டுமல்ல, வசிப்பதற்கான வீடு போன்ற நூற்றுக்கணக்கான படகுகளும் உள்ளன. அவற்றுள் பல மிக நன்றாக பெரியதாக உள்ளன. ஏன் 2-3 மாடிகள் அளவுக்கு உயர்ந்துள்ள பெரிய வீடுகள் போலவே அவை உள்ளன. அவற்றை சுற்றி தாழ்வாரமும் அமைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வரிசைகளுக்கிடையே வீதிகளும் உள்ளன. இவை அனைத்தும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அந்நியர்கள் தங்குவதற்காக சீன அரசு ஒதுக்கியுள்ள ஒரு நிலப்பகுதியில் நாங்கள் இறங்கினோம். எங்களை சுற்றிலும் நதியின் இருபுறத்திலும் மைல் கணக்காக பரவியுள்ளது இந்த பெரிய நகரம். தள்ளிக்கொண்டும் முட்டிக்கொண்டும் மோதிக்கொண்டும் பேரிரைச்சல் செய்து கொண்டும் உள்ள மனித உயிர்கள் மண்டி கிடக்கின்ற ஒரு காடுதான் இது. எவ்வளவு மக்கள் கூட்டமும் அவர்களுடைய சலியாத செயல்பாடும் ஒரு புறம் இருக்க, இந்த நகரத்தை போன்ற அழுக்கான வேறொரு நகரத்தை நான் கண்டதில்லை. அழுக்கானது என்று இந்தியாவில் சொல்கிறோமே, அது போன்றது அல்ல இது. அதைவிட பன்மடங்கு அதிகம். ஏனெனில் ஒரு துளி அழுக்கையும் வீணாக்க போகுமாறு சீனர்கள் விடுவதில்லை.
ஒருபோதும் குளிப்பதில்லை என்ற விரதத்தை கைக்கொண்டவன் போல் அல்லவா உள்ளான் சீனன். ஒவ்வொரு வீடும் ஒரு கடைதான். மாடி பகுதியில் மட்டுமே மக்கள் வசிக்கிறார்கள். தெருக்கள் மிகவும் குறுகலாக உள்ளன. போகும்போதும் இரு புறங்களிலும் உள்ள கடைகளின் மீது உராய்வது போல்தான் போயாக வேண்டும். 10 அடிக்கு ஒரு கசாப்பு கடை உள்ளது. பூனை மற்றும் நாய் மாமிச கடைகளும் உள்ளன. சீனர்களுள் மிகவும் ஏழைகளே நாயையும் பூனையையும் உண்கின்றனர். சீன பெண்களின் முகத்தை ஒருபோதும் காண முடியாது. வட இந்திய இந்துக்களிடையே இருப்பது போல் சீன பெண்களிடையேயும் முகத்திரை வழக்கம் உள்ளது. கூலி பெண்களின் முகத்தையே பார்க்க முடியும். அவர்களுள் சிலரது பாதங்கள் சிறு குழந்தைகளின் பாதங்களை விட சிறியதாக உள்ளன. அவள் நடக்கிறாள் என்பதை விட தாவுகிறாள் என்பதுதான் பொருத்தமாக இருக்கும். சீன கோவில்கள் பலவற்றை நான் பார்க்க சென்றேன். கான்டன் நகரில் உள்ள மிகப்பெரிய கோவில் முதல் பௌத்த சக்கரவர்த்தி மற்றும் புத்த மதத்தை சார்ந்த முதல் 500 பேரின் நினைவாக கட்டப்பட்டது. அங்குள்ள மூர்த்தி புத்த பகவானுடையது. அவருக்கு அடுத்தபடியாக கீழே வீற்றிருப்பவர் சக்கரவர்த்தி. இரு புறங்களிலும் சீடர்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. எல்லாம் அழகாக மரத்தில் செதுக்கப்பட்டவை. அங்கே ஒரு சீன மடாலயத்தை காண மிகவும் விரும்பினார் சுவாமிஜி. ஆனால் எந்த மடத்திலும் அந்நியருக்கு அனுமதி இல்லை. உள்ளே செல்வதற்கு ஏதாவது வழி உண்டா என்று உடன் சென்ற மொழிபெயர்ப்பாளரை கேட்டார் சுவாமிஜி. அவரோ சாத்தியமே இல்லை என்று கூறிவிட்டார். இந்த எதிர்ப்புகளும் மறுப்புகளும் சுவாமிஜியின் ஆர்வத்தை தணிப்பதற்கு பதிலாக தூண்டிவிட்டன. ஒருவேளை வெளிநாட்டினர் ஒருவர் அந்த மடத்திற்குள் சென்றால் என்ன நடக்கும் என்று கேட்டார் சுவாமிஜி. அடி உதைதான் என்றார் மொழிபெயர்ப்பாளர். சுவாமிஜி விடுவதாக இல்லை. கொன்று விடுவார்களா என்ன? வாருங்கள் போய்த்தான் பார்ப்போமே என்று கூறி அவரையும் இழுத்து கொண்டு முன்னேறினார். சில ஜெர்மானிய பயணிகளும் உடன் சென்றனர். ஓரிரு அடிகள் நடப்பதற்குள் மடத்திலிருந்து சிலர் கையில் தடிகளுடன் விரைந்து வந்தனர். அவ்வளவுதான். மொழிபெயர்ப்பாளர் திரும்பி ஓடுவதற்கு தயாரானார். சுவாமிஜி அவரை பிடித்து நிறுத்தி, நீங்கள் ஓடுங்கள், நான் தடுக்கவில்லை. ஆனால் இந்திய யோகி என்பதற்கு சீன மொழியில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை மட்டும் கூறிவிட்டு ஓடுங்கள் என்றார். மொழிபெயர்ப்பாளர் கூறினார். அந்த வார்த்தையை சுவாமிஜி சத்தமாக சொன்னார். யோகி என்ற வார்த்தை ஒரு மாயாஜாலம் போல் வேலை செய்தது. அடிப்பதற்கு ஓடி வந்த அவர்கள் அவரது பாதங்களில் வீழ்ந்தனர். எழுந்து மிகுந்த பணிவுடன் அவரை வணங்கினர். பிறகு கைகளை கூப்பியபடியே அவரிடமிருந்து எதையோ எதிர்பார்ப்பது போல் ஏதேதோ கூறினர். அவர்கள் கூறியதில் கபச் என்ற வார்த்தை மட்டுமே சுவாமிஜிக்கு புரிந்தது. அவர்கள் ஏதோ மந்திர தாயத்து கேட்கிறார்கள் என்பது சுவாமிஜிக்கு புரிந்தது. அதனை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினார். மொழிபெயர்ப்பாளர் அருகில் இருந்தால்தானே. பயந்து ஓடியவர் சற்று பாதுகாப்பான தொலைவிலேயே நின்றிருந்தார். அடிப்பதற்காக கம்பும் கையுமாக வந்தவர்கள் பாதங்களில் வீழ்ந்து வணங்கிய அதிசயத்தை அவரால் நம்ப முடியவில்லை. இப்படியோர் அனுபவத்தை அவர் தமது வாழ்நாளில் பெற்றதே இல்லை. எனினும் சுவாமிஜி கேட்டதும், ஆம், அவர்கள் தாயத்துதான் கேட்கிறார்கள். பேய் பிசாசுகளை ஓட்டவும் தீய சக்திகளை ஒழிக்கவும் அவர்களுக்கு உங்கள் ஆற்றலும் பாதுகாப்பும் வேண்டுமாம் என்றார் அந்த மொழிபெயர்ப்பாளர். சுவாமிஜி தமது பாக்கெட்டிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தார். அதை சிறு சிறு துண்டாக்கினார். அவற்றில் ஓம் என்று சமஸ்கிருதத்தில் எழுதி அவர்களிடம் கொடுத்தார். ஏதோ கிடைத்ததற்கரிய பொக்கிஷம் கிடைத்துவிட்டது போல் மகிழ்ந்த அவர்கள் பணிவுடன் அதை கொண்டு தங்கள் தலையை தொட்டனர். பிறகு மிகுந்த மரியாதையுடன் சுவாமிஜியை மடத்திற்குள் அழைத்து சென்றனர். அது ஒரு மிக பழைய கட்டிடம். சில இடங்கள் சிதிலமடைந்து காணப்பட்டன. ஆனால் அதிசயம், அங்கே சில புராதனமான சமஸ்கிருத ஏடுகள், அதுவும் பழங்கால வங்க எழுத்துக்களில் இருந்தன. சட்டென்று சுவாமிஜிக்கு தாம் ஏற்கனவே கண்ட கோவில் ஒன்றின் நினைவு எழுந்தது. முதல் பௌத்த சக்கரவர்த்திக்காக எழுப்பப்பட்ட கோவில் அது. புத்தர் தமது 500 சீடர்களுடன் அமர்ந்திருக்கின்ற சித்திரம் ஒன்றும் அங்கே இருந்தது. சீடர்களில் சிலரது முகம் வங்காளிகளைப் போல் இருந்தது. சுவாமிஜி ஒரு சிறந்த வரலாற்று மாணவர் ஆயிற்றே. இந்த ஆதாரங்கள் அவருக்கு வரலாற்று உண்மைகள் பலவற்றை தெளிவுபடுத்தின. ஒரு காலத்தில் சீனாவுக்கும் வங்காளத்திற்கும் இடையில் நெருங்கிய போக்குவரத்தும் தொடர்பும் இருந்தன. வங்காளத்தின் புத்த துறவிகள் பலர் சீனாவுக்கு சென்று புத்த மதத்தை பரப்பினர்.
மொத்தத்தில் சீன பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தில் இந்திய சிந்தனைகளின் தாக்கம் பேரளவிற்கு இருந்தது.